திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவை ஒட்டி பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டனர். இன்று இரவு வள்ளியம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவதை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே முதல்ல திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் குலதெய்வத்தை பார்க்க போவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் முதல்ல தமிழ் கடவுள் முருகர் கடல் நீர் ஆடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயில் கற்கவேலனார் கோயில் அங்கே போய் பொங்கலிட்டு குடும்பத்தோட பொங்கலிட்டு படைப்போம். இந்த வருஷத்தில் ஒரு நாள் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது இந்த திருத்தலத்தில் தான். ராமேஸ்வரத்தில் உள்ள பாலசுப்ரமணிய சுவாமி சன்னதியில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடத்தப்பட்டன. பக்தர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் பால் காவடி, மயில் காவடி, வேல் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் அதிகாலை 5 மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நாளை முதல் 3 நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி 1008 காவடி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பால், பன்னீர் காவடிகளை எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். காவடி ஊர்வலத்தில் கொண்டுவரப்பட்ட பொருட்களை வைத்து சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஒரு சில பக்தர்கள் அழகு குத்திக் கொண்டு ஊர்வலமாக சென்று சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். லிங்கத்தின் மீது சூரிய ஒளிப்படும் நிகழ்வை பக்தர்கள் கண்டு அதிசயத்துடன் வணங்கினர். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் லிங்கத்தின் மீது சூரிய ஒளிப்படும் அதிசய கோவில் வேலூர் மாவட்டம் திருவலத்தை அடுத்த விண்ணம்பள்ளி கிராமத்தில் உள்ளது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த அகஸ்தீஸ்வரர் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை பங்குனி உத்திர காலத்தில் 10 நாட்களுக்கு காலை 6:15 மணி முதல் 6:45 மணி வரை லிங்கத்தின் மீது சூரிய ஒளி படுகிறது. இந்த அதிசயத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.